ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வக்கரத்தில் வந்துட்டு ஓவராக வாய் பேசுகிறார். அதாவது இது ஒரு கேமு, இந்த கேமில் வரும் ஏற்றத்தழு வரும். இவர் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. இவருக்கு இன்றைக்கி இவங்க வந்துட்டு வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான், வேலையே செய்யலை. அதுக்கு இவங்க வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு கிச்சனில் இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்குலாம் சோறு ஆக்கி போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்களே அப்படி ஒரு கொஞ்சம் கூட இது இல்லாமல் வந்து வெறும் ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறமா உள்ளே போய் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி என்ன சொல்கிறாரு, நான் சத்தியமாக சொல்கிறேன் அவங்க நாசமாக போயிடுவாங்க. ஏன்னா விஜய் பார்வதி சொல்கிறத கேட்டு தான் அவங்க பண்ணுறாங்கன்றாரு. அங்கே வந்துட்டு ஆக்சுவலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. விஜய் பார்வதி எங்கே, விஜய் பார்வதி பேச ஆரம்பித்தாவே திவ்யாவும் கண்ணிங்க மாயா மூட வச்சிடறாங்க. சாண்ட்ரா தான் அந்த முடிவே எடுக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அதுலேயும் வந்து வியானா கோச்சிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இவருக்கு அது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து விஜய் பார்வதியோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சாங்களா சத்தியமாக நாசமாக போயிடுவாங்கன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவருக்குள்ள மைண்டுக்குள்ளே வருது, ஐயோ அந்த மாதிரி நான் சொல்லலைங்க, அவங்க வந்து வெளியில் நல்லா தான் இருப்பாங்க, இந்த டாஸ்கில் நாசமாக போயிடுவாங்களாம். என்ன இது ஷாமெல்லாம் விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. இதில் வேறு வந்து என்னென்ன சொல்கிறாருன்னா, அவங்க என்னத்தை கிழிச்சாங்கன்றாரு. நீங்கள் அதாவது சோர்வே ஆகாமல் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்களா, அதுக்கு பூவான்னு ஒன்று இருந்துச்சுல, அந்த பூவாவை ரெடி பண்ணது அவங்க தான். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் அந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லாமல் இதே நான் அந்த இடத்துல வந்துட்டு வெறும் கண்ணி அந்த அன்புக்கு அங்கே இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன, இங்கே விஜய் பார்வதி இருக்கிற காரணத்தில் அவருக்கு அவ்வளோ ஒரு காண்டு. அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, நாளைக்கு அவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் தான் கொடுக்க போகிறேன்றாரு. சுபிக்ஷாவே சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாங்க, மக்கள் வேறு பார்த்துட்ருக்காங்க, தேவையில்லாத பிரச்சனையாக போது, நம்மளுக்கு நல்லபடியாக விளாண்டு இந்த தலை டாஸ்கில் நம்ம வின் பண்ணோம், அதுக்குள்ளே போகணும் அப்படின்றாங்க. இல்லை அவங்க எது பண்ணாலும் சரி ஒரு பாயிண்ட் தான் கொடுக்க போகிறேன். நாளைக்கு நான் சைலண்ட்டாக இருப்பேன், 3வது நாள் வச்சு செய்கிறேன் பார், நான் யாருன்னு காட்டுறேன்றாரு. இதுக்கு வேணும் நீங்கள் யாருன்னு காட்டுறதை வேறு நாங்கள் பார்க்கணுமாக்கும் அப்படிமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூப்பிட்டு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இவங்க கூப்பிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அந்த விஜய் பார்வதி அந்த டீம் சாம்பார் ஸ்குவாட்ஸ் வந்து இன்னும் கூப்பிட்டு பண்ணுறீங்க, இயற்கையாக தானே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கதை தான் அவங்களுக்கு வேலையே இல்லை. அதே தான் எல்லாருமே சொன்னாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற டீமும் வந்து கொடுக்கும்போது 2 பாயிண்ட் கொடுக்கும்போது இங்கே வேலையும் இல்லை, நீங்கள் வேலை செஞ்ச மாதிரி இல்லை, இருந்தாலும் நீங்கள் செஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் 2 பாயிண்ட் தான். இதே ஒரு டுபாக் ஒரு மாதிரி ஒரு கமெண்ட்டு. இதில் 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து இவங்க இவ்வளோ சீனு வேறு. எப்பா இதில் வேறு கெமி வேறு கூட சேர்ந்துக்கிட்டு கெமி இருக்காங்க பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இவங்களுக்கு வேறு ஓட்டிங்ஸில் வேறு மானாவாரியாக ஓட்டு வந்துட்டுருக்குது. அவங்க வந்து சொன்னாங்களா என்ன என்டர்டைன்மெண்ட் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிங்கன்னு, நாங்களாவது அதாவது போனால் நீங்கள் என்னத்தை கிழிச்சிக்கின்றாங்க ரைட். இவங்களுக்கு அதனால தான் சாண்ட்ரா சொன்னாங்க நாளைக்கு இவங்களை பட்டி போடணும் அப்படின்னாங்க. பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விக்ரம் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த வக்ரம் பற்றிலே இருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணுறதே வேலையை வச்சிருக்காரு. நான் இப்போ பாருங்கள் இந்த வாரம் மாறிடுவேன்னு சொன்னார், அத்தனையும் பொய்யா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.